வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நல்லா சில்லு சில்லுன்னு காத்து, என் பின்னாடி வயக்காடு, நல்ல ஒரு மண் வாசனை கொடுக்க தென்காசியில தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து மதீஷ் கிருஷ்ணான்னு ஒருத்தர் தான் பார்க்க போறோம். அவர் யாரு, என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கலாம், வாங்க போலாம். இன்ஜினியரிங்ல ஆரம்பிச்சு இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. மதீஷ் ஃபார்ம்ல ஒரு ஃபார்மே வச்சிருக்காரு. ஓகே, வந்துட்டாரு கஷ்டப்பட்டு. நாங்கள் ரொம்ப நேரம் உங்களை தேடிட்டு இருந்தோம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? மைக் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஊர் சூப்பரா இருந்தது. நாங்கள் வர வழியெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஸோ யார் இவன்? பயங்கர ஹைட் இருக்கான். இது பேரு சிண்டு. சிண்டு. ஓகே, ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாதா? அங்கே இருக்கட்டும். இது என்ன பிரீட் ஆக்சுவலி? இது கிரேடனுங்க பிரீடு. ஓகே ஓகே. ஸோ இவர மாதிரி ஒருத்தர் தான் இருக்காருங்க. நம்ம இது அடுத்து நம்ம சிப்பி பாறைன்னு சொல்லுவோம். அது கிராஸ். அந்த ரெண்டு இது இருக்கு, அது ரெண்டு மெயில். ஓகே, சரி போலாமா? உங்க ஃபார்முக்கு நிறைய சுத்தி பார்க்கலாம். வாங்க போலாம். இது உங்க சொந்த ஊரா? ஆமா, சொந்த ஊர். எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ஒரு 3 வருஷமா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஃபார்மிங் பண்றீங்க, அதெல்லாம் தாண்டி இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இது பண்ணணும், இது ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருந்திருக்கும்ல? ஆமா ஆமா. என்ன ஆசை இருந்தது உங்களுக்கு அப்போ? எதுவும் ஆகணும்னு? ஸ்கூல் டைம்ல ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை இருந்தது. சின்ன பிள்ளையில இருக்கிற ஆசை தான். அடுத்து அப்படியே வயசு ஆக ஆக அப்படியே மாறிக்கிட்டே வந்தது. ஓகே, ஆமா. இப்போ ஃபார்மிங். ஆமா, இப்போ ஃபார்மிங். ஓகே, இப்போ பயங்கர பெருசா இருக்கு. எது வரைக்கும் நம்ம இடலாம்? அந்த தென்னை மரம் முடியுது பாத்தீங்களா, அது அளவுக்கு இருக்குது. ஓகே, அது வரைக்கும் இங்க ஆரம்பிச்சு அப்படி ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஓ ஓகே ஓகே. இது எல்லாமே வந்து உங்க பூர்வீக இடம்? ஆமா, தாத்தா வாங்கின இடம் இதெல்லாம். ஓகே, சோ உங்க தலைமுறை நீங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, தாத்தா பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து அப்பா வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்பாவுக்கு வந்து விவசாயம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவங்க பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து நான் இப்போ ஒரு 3 வருஷமா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நீங்க தாத்தா தெரிஞ்சிருக்கோம். ஆமா ஆமா. ஆனா அப்பா இல்ல, அதுக்கப்புறம் நீங்க திடீர்னு வந்து இறங்கும் போது இதனால எப்படி கத்துக்கிட்டீங்க? அது நம்மாழ்வார் அவரை ஃபாலோ பண்ணுறது, அவர் வீடியோஸ் பார்க்குறது அந்த மாதிரி. அடுத்து எங்கள் பாட்டி எல்லாம் உயிரோட தான் இருந்தாங்க. அவங்க சில விஷயம் கற்று தருவாங்க. அப்படி முன்னாடியில் இருக்கவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் எல்லாம். இப்போ அப்பா வந்து விவசாயம் பண்ணாதப்போ இந்த இடம் வந்து விவசாயமா இருந்ததா இல்லை சும்மா அப்படியே இருந்ததா? இது எல்லாம் இந்த கருவ மரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடு அந்த மரம், அந்த இடம் மாதிரி எல்லாமே மாறிட்டு இப்போதான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மரம் வச்சு மாற்றிட்டு வரோம். இன்னும் அந்த சைடு மட்டும் மாற்றணும். இந்த வருஷத்துக்குள்ள அந்த சைடே மாற்றிடுவோம். எத்தனை மாடு இருக்குங்க கிட்ட? மாடு 15 மாடு இருக்கு. 15 மாடு. ஓகே, வீட்ல எல்லாம் என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் இப்போ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க, இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்காங்க. திடீர்னு இல்ல எனக்கு இன்ஜினியரிங் ஆனா நான் வந்து தாத்தா விட்டதை நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் எல்லாருமே வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. எதுக்கு விவசாயம், நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி படம்டா அப்படிதான் சொன்னாங்க. அடுத்து நம்ம இன்ட்ரெஸ்டா இருந்ததை பார்த்து அவங்களே அப்படியே மாறிட்டாங்க. எப்படி தோணிருக்கா தெரியாம வந்துட்டோமே, போயிருக்கலாமோ வேற எங்கேயாச்சும்? ஆமா, அது இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்டிப்பா வந்துடும் எல்லாருக்குமே. எல்லா டைமும் ஜாலியா நல்லாவும் இருக்காது. சில டைம் நல்லா இருக்கும், சில டைம் ஸ்ட்ரகிள் எல்லாம் வரும். அந்த டைம் தோணி இருக்கு, ஆனா அதையும் தாண்டி வருதுதான். உங்களுக்கு என்ன வயசு இப்போ? எனக்கு 27 ஆகுது. இவ்வளவு யங் ஏஜ்ல நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் விட்டுட்டீங்க. நீங்க திருப்பி இது பண்ணும்போது ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? ஊர்ல இருக்கவங்க ஏதோ டைம் பாஸ்க்கு பண்ணிட்டு இருக்கான், வேலைக்கு போலாம் அதான் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? இது வரைக்கும் சூப்பர்ப்பா, பரவாயில்லையே பண்ற, நாங்களே விட்டோம் நீங்க கண்டினியூ பண்றீங்க அந்த மாதிரி? அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது நம்ம இன்னும் சக்சஸ் ஆகி இன்னும் பெருசா நல்லா ஒரு பெருசா பண்ணோம்னா அப்ப சொல்லுவாங்க. இப்ப ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொன்ன ஆரம்பிச்ச போது ரொம்ப கடுப்பா இருந்தது. ஆமா, கடுப்புனா ஃபுல்லு இருக்காது. அந்த பர்டிகுலர் டைம் இருக்கும். ஏதாவது ஸ்ட்ரகிள் வரும்போது நமக்கு தோணும்ல, என்னடா இது எப்பவுமே இது இப்படி பண்ணுது. நமக்கு அந்த டைம் வந்து மாட்டுக்கு வந்து டிசீஸை பத்தி எதுவுமே தெரியாது. எஃப்எம்டின்னு இருக்கு, ஃபுட் மவுத் டிசீஸ். அதெல்லாம் ஒரு டேஞ்சரான டிசீஸ். அதை பத்தி எந்த நாலேஜுமே கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ணி 2 மாசத்துல வந்தது. அதுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். மாடை வந்து எப்படி பார்க்கணும்னு தெரியல, அதை எப்படி குணப்படுத்தணும்னு தெரியல அந்த டிசீஸை. அந்த மாதிரி அதுக்கடுத்து இப்போ வேக்சின் அதெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வரல. ஸ்டார்டிங்ல நமக்கு தெரியாதனால ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். இப்போ வந்து ஓரளவு கத்துக்கிட்டு வரேன். கத்துக்கிட்டே தான் இருக்கு. போக அப்படி கொஞ்சம் நல்லா ஆயிரும் நம்பிக்கை இருக்கு. இப்போ ஃபுல்லாவே இந்த தென்னந்தோப்பு தான்? ஆமா, தென்னை மரம் போட்டு உள்ள ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கோம். ஓகே, அதான் பைப் இருக்கு. இது எவ்வளவு லாபம் கொடுக்குது தென்னை மரம் தோப்பு? தென்னை மரம் வந்து ஒரு கான்ஸ்டன்டா ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும். மந்த்லி ஒரு 20K to 30K அந்த மாதிரி வரும். ஓகே, எப்படி தோணுச்சு சரி நம்ம பண்ற விவசாயம் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் போடலாம் அப்படிலாம்? அது அப்படி சும்மா போட்டதுதான். நார்மலா எல்லாரும் போடுவாங்க, நம்மளும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுதான். அது 2-3 வீடியோ டக்குன்னு ரீச் ஆயிடுச்சு. எதிர்பார்க்காம ரீச் ஆனது. அது
100K ஃபாலோவர்ஸ் கிட்ட போயிட்டு அதுக்கடுத்து இப்போ போயிட்டு இருக்கு அப்படி மேக்ஸிமம். ஓகே ஓகே எதிர்பார்க்காம ஏதாச்சும் பிளான் இருக்கா சரி இந்த மதிஸ் ஃபார்ம் வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு? ஆமா, கொஞ்சம் மாடர்னா சஸ்டைனபிள் லைஃப் எப்படி வாழலாம்னு சொல்லிட்டு அப்படியே யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோ எடுத்து அப்படியே போகணும் ஃபியூச்சர்ல. என்ன மாதிரி வேலை இருக்கும் எங்க டெய்லியும்? டெய்லி மாட்டுக்கு தண்ணி காமிக்கிறது இருக்கும், அதுக்கடுத்து தண்ணியை மாற்றி விடுறது இருக்கும், அடுத்து வீக்லி ஒன்ஸ் மாடை குளிப்பாட்டுவோம், இந்த மாட்டை ஷெட்டை க்ளீன் பண்ணுறது, மாட்டுக்கு சாணி எலி போடுறது, மாட்டுக்கு வந்து க்ரீன் ஃபாடர் வெட்டுறது, அந்த மாதிரி வேலை தான் மோஸ்ட்டாக இருக்கும். அதுக்கே காலையில் ஒரு 3 hours, ஈவினிங் ஒரு 3 hours இப்படி தான் வேலை இருக்கும். பால் கறக்கிறது. பால்லாம் கறப்பீங்க நீங்களே? நானே கறப்பேன். இப்போ வந்து அதுக்கு ஆள் போட்டாச்சு. ஓகே ஓகே. இங்க வந்தப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைக்கும்? இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்சதா இது பண்றீங்க. ஆமா ஆமா. சோ இந்த இடத்துக்கு உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே தான் இருப்பேன். எப்போவுமே இந்த ஃபார்முக்குள்ளே சுற்றிக்கிட்டு அப்படி இங்கே தான் இருப்பேன். அதனால் நல்லா இருக்கும். நமக்கு பிடிச்சதை எப்போனாலும் பண்ணலாம், எப்போனாலும் சாப்பிட்லாம், எப்போனாலும் தூங்கலாம். காலையில் ஒரு 2 hours, ஈவினிங் ஒரு 2 hours அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு என்னாலும் பண்ணலாம். இப்போ இந்த ஃபார்மிங்காகவே ஏதாச்சும் ஊருக்கு போய் கத்துட்டு இருக்கீங்க? ஓகே, இவங்க டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க, இதுக்கு நான் பண்ணது கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டெக்னிக் அந்த மாதிரி பாத்துருக்கீங்களா? பாண்டிச்சேரி சாதனா ஃபாரஸ்ட் போயிருக்கேன். அங்க நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணாங்க அங்க? கிட்டத்தட்ட எதுவுமே வெளியே இருந்து வாங்க மாட்டாங்க. மோஸ்டா அவங்க ஃபார்முக்குள்ளேயே எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு சஸ்டைனபிள் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெருசா கரண்ட் எதுவுமே இருக்காது, அவங்களே கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஃபுட்டும் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அது போக அவங்களுக்கு தேவையான ஷெல்டரும் அவங்களே போட்டுக்கிட்டாங்க. அங்கே உள்ள ட்ரீஸ்லாம் கட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா நீட்டாக எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வளர்ந்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை மாதிரி தான் எனக்கும் பண்ணணும்னு ஆசை. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே தான் தங்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே, அம்மா அப்பாலாம்? அம்மா அப்பா அங்கே ஊரில் வீடு இருக்குது, அங்கே தங்கியிருப்பாங்க. ஓகே, உங்க கூட இல்லை? இங்கே இன்னும் வேலை ஃபுல்லும் முடியலை. முடிஞ்ச உடனே அடுத்து அப்படி எல்லாரும் இங்கே மூவ் ஆயிரும். எல்லாம் மூவ் ஆகிட்டு அம்மா அப்பா மாடுங்க, நாங்கள் எல்லாம் பெரிய குடும்பம். ஆமாம் அப்படி. இது இதை சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தீங்க, சொல்லிட்டீங்க. இதை கட் பண்ணிக்கலாம். இதுதான் கிணறா? இல்லை இல்லை, இது சும்மா சப்ஸ்டியூட் கிணறு மாதிரி. ஓகே ஓகே. இப்போ மாடு மட்டும் தான் வச்சிருக்கீங்களா? இந்த கோழி பண்ணை அதெல்லாம் வச்சு இல்லையா? ஆமாம், அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. குறையா கோழி இருந்தது, அது இடையில நாய் இது பிடிச்சிட்டு. அச்சோ. ஆடும் அப்படி சீசனலாக வாங்கி விடுவோம். அதை கொஞ்சம் பெர்மனண்டாக பண்ணணும். அதுக்கு ஷெட் அங்கே ரெடி பண்ணதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணையும் அப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ கோழி பண்ணை ஆடு பண்ணை தாண்டி இதெல்லாம் என்ன மாதிரி விலங்குகள்லாம் வளர்க்கணும்னு ஆசை உங்களுக்கு? குதிரை வளர்க்கணும்னு ஆசை. குதிரை? ஏன் திடீர்னு குதிரை சம்மந்தமே இல்லாம? குதிரை பிடிக்கும், ரொம்ப நல்லா ஃபெரோசியஸாக இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. அதுதான் பம்ப் செட்டா? ஆமாம். ஓகே ஓகே. அப்படி பழைய பம்பு செட்டு 30-40 வருஷம் கிட்ட இருக்கும். இங்கே நல்லா காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குமே, எப்பவுமே இப்படி தான் இருக்குமா கிளைமேட்டு? ஆமாம், மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் இருக்கும். இங்கே செங்கோட்டை கனவாக இருக்கிறதுனால அந்த கேப் வழியோடி காற்று வரும். அதனால தென்காசியில் தென்றல் எப்போவுமே நல்லா இருக்கும். என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குது? இப்போ காலேஜ் படிக்கும் போது கண்டிப்பாக ஒரு வேற மதிஸாக இருந்திருப்பீங்க, இப்போ மதி வேற மாதிரி இருப்பார்ல. என்ன மாதிரி மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? என்னன்னா, அப்போ காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் அந்த ஆடம்பரமாக வாழணும் ஆசை இருந்தது. இப்போ வந்தது அப்படி போயிட்டு ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் நமக்கு தேவையானதை நீட்டாக வாழணும், அவ்வளோதான். ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் ரொட்டீன் எப்படி இருக்கும்? காலையில் ஏஞ்சி இங்கே வாழ்றீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு தூங்குறதுக்கு காலையில் ஏஞ்சிறதுக்கும் நைட்டு போய் தூங்குறதுக்கும் என்னெல்லாம் இருக்கும் உங்களுக்கு வேலைங்க? காலையில் ஒரு 5 மணிக்கிட்ட எந்திப்பேன். 5 மணிக்கு எந்திப்பேன் டெய்லி. பால்காரர் அதே மாதிரி வந்துருவாரு 5 மணிக்கிட்ட. அவர் வந்து பால் கறப்பாரு. நாங்கள் வந்து பாலை வந்து டைரெக்டாக தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த இடைத்தரகரும் இல்லாமல் டைரெக்டாக நம்ம பண்ணுறதுனால. ஆமாம், வீட்டிலே போய் அதை வந்து பாட்டிலில் பண்ணணும் ஆசை. இப்போதைக்கு ஒரு பாக்கெட்டில் தான் போட்டுட்ருக்கோம், 1/2 லிட்டர் 1 லிட்டர்னு சொல்லிட்டு அவருக்கு பாக்கெட் போட்டு கொடுத்துருவேன். அதை கொண்டு போய் வீடு வீடாக டெலிவரி பண்ணிட்டு வருவார். வரைக்கும் நான் இங்கே மாட்டுக்கு தண்ணி காமிப்பேன். அதுக்கடுத்து அவர் வேலை முடிச்சுட்டு அவர் வருவார். அடுத்து மாட்டுக்கு தீவனம் அள்ளி போடுறது, அந்த மாதிரி 8 மணி வரைக்கும் வேலை இருக்கும், சின்ன சின்ன வேலையா. அதுக்கடுத்து 8 to ஒரு 3 மணி வரைக்கும் ஃப்ரீ தான் கிட்டத்தட்ட. அடுத்து 3 மணிக்கு மேலே காலையில் என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் மறுபடியும். இப்போ நார்மல் விவசாயம் நம்ம ஊரில் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்கல்ல. இப்போ நீங்கள் என்ன மாதிரி கஷ்டத்தெல்லாம் வந்து இங்கே வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க? நம்ம ஃபஸ்ட்டு கஷ்டப்படுறதுக்கு காரணமே நம்ம பொருளை நம்ம விற்காததான் மெயின் காரணமே. இப்போ மார்க்கெட்டு கொண்டு போனால் தக்காளி இங்கே ரொம்ப பேர் போட்டிருக்காங்க. தக்காளியோட ரேட்டு 5 ரூபா இருக்குது கிலோ. இவங்க எவ்வளோதான் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி இதுக்கு செலவு பண்ணாலுமே அங்கே 5 ரூபானா நமக்கு ப்ராஃபிட்டே இருக்காது. இவங்க கஷ்டப்பட்டு உடல் உழைப்பையும் போட்டு காசையும் போட்டு, காசு போடும்போது மொத்தமாக போட வேண்டியிருக்கும். இதுலேருந்து எடுக்கும்போது அப்படி எடுக்க முடியாது, பிச்சு தான் வரும். அதனால் அது ஒரு பெரிய ப்ராப்ளம். நம்ம விற்கிறது தான் பெரிய ப்ராப்ளமே. நம்ம பொருளை நம்ம விற்றா தான். நானும் ஃபஸ்ட்டு பாலை வந்து பால்காரங்க கறந்துட்டு போவாங்க, 28 ரூபாய்க்கு என்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நம்மளாம் டேரெக்டாக கறக்க போய்
சேல் பண்ண போய் 50 ரூபா வரைக்கும் விற்கும். அதில் ஒரு 22 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அதை வந்து நம்ம ஃபார்மர்ஸ் யாருமே பண்ண மாட்டாங்க. இங்கே கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிடுவாங்க, விற்கிறது மட்டும் அவங்க விற்க மாட்டாங்க, தரகர்கிட்ட போயிடுவாங்க, அவங்க எல்லா லாபத்தையும் பார்த்துட்டு போயிடுவாங்க, இவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. இதான் நடந்துக்கிட்டே இருக்குது மறுபடியும். அதுலேருந்து மட்டும் மாற பண்ணிக்காங்க. அதுலேருந்து மாறினாங்கன்னா விவசாயம் வேற லெவலில் மாறிடும். இப்போ உங்க தாத்தா இருக்கும்போது நீங்க இந்த என்ன பிசினஸ் பண்ணல? ஆமாம், தாத்தா இருக்கும்போது அந்த எதுவுமே பண்ண மாட்டாங்க. தாத்தா அந்த டைம் வந்து வேலையாளோட சம்பளமும் கம்மி, அது இல்லாமல் இயற்கை விவசாயத்தை தான் ரொம்ப, மாட்டு சாணம் அந்த மாதிரி தான் போடுவாங்க. இப்போ யூரியா, டிஏபி, உரம் காசு கொடுத்து வாங்குதாங்களா, அதனால அந்த ப்ராஃபிட்டையும் சேர்த்து நம்ம காய்கறிகள் எடுக்கிறதுனால இப்போ உள்ளவங்களுக்கு கட்டமணிக்கு. முன்னாடி வந்து உரம் எதுவுமே வாங்க மாட்டாங்க. அது இல்லாமல் வீட்டிலேயே 5-6 பேர்கிட்ட இருப்பாங்க, எல்லாருமே விவசாயம் பண்ணுவாங்க. அதனால லேபர் காஸ்ட் ஆகாது, அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். அவங்க மார்க்கெட்டில் தான் விற்பாங்க, அதனால அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. இப்போ வந்து வீட்டில் ஒருத்தங்க 2 பேர் பார்க்காங்க, ஆள் விட்டு பார்க்காங்க, லேபர் காஸ்ட் ஆயிரும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உரத்துக்கு செலவு பண்ணுதாங்க, பூச்சி மருந்து செலவு பண்ணுதாங்க, எல்லாமே செலவு பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து மார்க்கெட்டில் கொண்டு போய் சேல் பண்ணால் நமக்கு கட்டாது. இப்போ இத்தனை மாடு இருக்கு, இவங்களுக்குலாம் பேர் இருக்கா? பேர்லாம் இல்லை, ஸ்டார்டிங்கில் வச்சேன் ஒரு மாட்டுக்கும், அப்படி கூடும்போது அடுத்த பேர் சும்மா அது கலர் வச்சிருக்கோம். இது பேர் செவலை, அது இது பேர் செவலை. கூப்பிட்டா தெரியுமா? தெரியாது, நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் வேற எதுக்கு பேர் சொன்னீங்களே? அது பேர் கட்டகருப்பும்போம், அது பேர் ரெட்டம்போம், அது பேர் போரும்போம். அப்படியே ஒரு மாட்டுக்கும் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணதுக்கு, அவங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த மண்ணில் இருக்கீங்க, இப்போ விவசாயிகளுக்குனாலே இந்த மண்ணு, காத்து இதெல்லாம் ஒரு பெரிய சொத்து இல்ல? எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் இந்த மண்ணில் இந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டேன்னா என்ன? அதான் விற்க மாட்டேன், லாஸ்ட் வரைக்கும் இதிலே வாழணும் அவ்வளோ உறுதியா. ஆமா, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே. ஆமா, இப்போலாம் லேண்ட் ரேட் நல்லா போகுது, இதுல ஒரு சென்ட் 1 lakh கிட்ட போகுது, நல்ல ரேட் தான் போகுது. அப்போ எஃப்டில போட்டோம்னா மாசம் 10 லட்சம் கிட்ட வரும். அதான் இதுதான் உங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்களா இத? ஆமா, பாதி வேலை முடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் இன்கம்ப்ளீட் ஆகாம இருக்கு, சின்ன வேலை. ஆக்சுவலி சூப்பரா இருக்கு என்ன பாக்குறது. யார் ஐடியா இப்படிலாம் கட்டலாம்னு? என்னோட ஐடியா தான். ஓகே, ஓடு கண்டிப்பா போடணும் ஆசை, அதனால ஓடு போட்டோம். ஓகே ஓகே ஓகே. எத்தனை வருஷமா கட்டிட்டு இருக்கீங்க இந்த வீடு? எத்தனை நாள் ஆச்சு கட்டி ஆரம்பிச்சு? இது வந்து ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு, சின்ன வேலையா பார்ப்போம். இப்போதைக்கு நாங்க இங்க வரத மாதிரி பிளான் இல்ல, ஒரு இன்னும் கொஞ்சம் டைம் பீரியட், அக்கா மேரேஜுக்கு அப்புறம் தான் இங்க வரத மாதிரி பிளான் இருக்கு. அதனால இதையும் ஒர்க்கையும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மெதுவா கட்டிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இது ஆக்சுவலி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, உங்க பெரிய ஜன்னல்லாம் வச்சு. ஊருக்குள்ள இந்த மாதிரி வீடு நான் பெருசா பார்த்தது கிடையாது, அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்றீங்க. இந்த ஸ்டைல் கட்டணும், இந்த மாதிரி தான் வீடு கட்டணும்னு எப்போ தோணுச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து ஓட்டு வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. இந்த ஓடு வந்து பழைய ஓடு தான், நான் 1 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஒரு ஓடு, கிட்டத்தட்ட 1 ரூபாவா? 1 ரூபாய் ஒரு ஓடு. எத்தனை ஓடு இருக்கும் இதுல? சுமாரா 1500 ஓடு இருக்கும். 1500 தான் ஆச்சு அப்போ டோட்டல் ஓடு. அதுக்கு அவ்வளவுதான் காஸ்ட். அந்த ஃப்ரேம் போட்டதே கொஞ்சம் காஸ்ட் ஆயிருக்கும். ஓடு ஜெனரலாவே 1 ரூபாய் தானா? இல்ல, புது ஓடு 30 ரூபாய், 28 to 30 ரூபாய். இது பழைய ஓடுனால இப்ப ரொம்ப இடத்துல ஓட பிரிச்சுட்டு கான்கிரீட்டா மாத்தாங்களா, அதனால வந்து ஓடு கம்மியான ரேட்டுக்கே கிடைக்கும். ஓகே ஓகே. அது இல்லாம இது மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி கூலா தான் இருக்கும், ரொம்ப ஹீட்லாம் ஆகாது. இப்போ உங்களுடைய பழைய வீடு இப்ப சொன்னீங்களா அம்மா அப்பா தங்கிட்டு இருக்க வீடு, அது அந்த வீடு எப்படி இருக்கும்? அது நார்மலா எல்லாருக்கும் இருக்க வீடு மாதிரி தான் இருக்கும். ஓகே. எவ்வளவு பெரிய ஆசை இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு? இந்த மாதிரி பிகாஸ் இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இங்க படிக்கட்டு, அப்புறம் திடீர்னு இங்க ஒரு ஓடு வருது, சிறுவா கட்டுறீங்க. ஆமா, சிறுக சும்மா சொல்லுங்க. அவர் சிரிக்காரு, எதுக்கு சிரிக்காரு? நல்லா இருக்கு இந்த வியூ பாயிண்ட்லாம். சோ நீங்க அம்மா பாத்தீங்களா, எல்லா இடமும் கிரீன் ஃபாடர் தான் இருக்கும். மாட்டுக்கு அந்த தட்டை போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அது போக தென்னை மரம் நடுவுல பாத்தீங்களா, ரொம்ப இடம் காலியா இருக்கு. மோஸ்டா அப்படி மாறிக்கிட்டு வருது. எல்லாருமே கிராப் எல்லாம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி ஃபுல்லும் இதுல வந்து விவசாயம் பயங்கரமா நடக்கும், எல்லாத்துலயும் காய்கறி தான் போட்டிருப்பாங்க. இப்போ பாதி இடம் தரிசா இருக்கு, பாதி இடம் மாட்டுக்கு தட்டை போட்டிருக்காங்க, கொஞ்சம் தென்னை மரம் இருக்காங்க இங்கன்னு. அப்படியே மாற ஆரம்பிச்சிட்டு எல்லாமே. ஓகே ஓகே. சோ அவங்கலாம் வந்து வித்துட்டு போயிடுறாங்க. விற்கல, இன்னும் விற்க ஸ்டார்ட் பண்ணல. எல்லா இடமும் எம்டியா போட்டிருக்காங்க, இதுல இருந்து பெருசா ப்ராஃபிட் வரணும்னு சொல்லிட்டு. முன்னாடி இங்க இருந்து பார்த்தாலே அப்படி வேற லெவல்ல இருக்கும், எல்லா இடமும் பச்சை பசைன்னு இருக்கும். அப்படியே மாறுது. ஓகே, ரொம்ப தேங்க்யூ நிறைய விஷயம் சொன்னதுக்கு. தேங்க்யூ.